வணக்கம். இன்று அவா அறுத்தல் அதிகாரத்தின் 5வது குறளை நாம் பார்க்கலாம். ஆசைகளை விட்டுவிட்டால் மனிதனுக்கு வேறு எதுவுமே வாழ்க்கையில் தேவையில்லை இல்லையா? நல்ல மனசு நிம்மதியாக இருக்கும், நல்லா தூங்கலாம், நல்லா சாப்பிடலாம், எந்த விதமான தொந்தரவுமே நமக்கு இருக்காது. ஆனால் நடைமுறையில் இது சாத்தியப்படாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாவது இந்த மாதிரி நிகழ்வுகள், அதாவது ஆசை என்ற அந்த பற்றினை நீக்கி கொள்ளுங்கள்னு நமக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறாரு. ஆனால் நம்மளுக்கு கடைப்பிடிக்கிறது கஷ்டங்கிறது அவருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். ஏன்னா இயல்பான மனித வாழ்க்கையில், இந்த மனித வாழ்க்கையின் ஓட்டத்தில் நம்ம எல்லாரும் எல்லாத்தையுமே கடந்து தான் செல்ல வேண்டும். அப்படி கடந்து போகணும்னு சொன்னால் அதில் பலவிதமான எண்ணங்களும் குறிக்கோள்களும் பொறுப்புகளும் நம்மை சூழ்ந்து காணப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம நடந்துக்குவோம். அதை விட்டு விட்டு ஓட முடியாது. எந்த விதமான பற்று இல்லாமல் ஓடிப்போனால் ஓட முடியாது. நம்மளுடைய கடமையை நாம் ஆற்ற வேண்டும். அந்த மாதிரி கடமையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் செய்யலாம், அவ்வளோதான். இந்த குறள் என்ன சொல்லுகிறது போயிடலாமா? அற்றவர் என்பார் அவா அற்றார், அற்றவர் என்பார் அவா அற்றார், மற்றையர் அற்றாக அற்றதிலர், மற்றவர் அற்றாக அற்றதிலர், அற்றவர் என்பார் அவா அற்றார், மற்றையர் அற்றாக அற்றதிலர். எல்லாமே அற்றாகன்னு வருதே, என்ன சொல்கிறது? அற்றவர் அப்படின்னு சொன்னால் பற்று இல்லாதவர்கள். பற்று இல்லாதவர்கள் அப்படின்னு சொன்னாக்கா ஆசைகளை முற்றும் துறந்தவர்கள். ஒரு சின்ன ஆசை கூட அவங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருக்கணும். ஏதோ ஒரு மூலையில் நமக்கு ஒரு ஆசை இருந்தால் முற்றும் துறந்தவர்களாக நாம் இருக்கவே முடியாது. ஆக நீங்கள் முழுவதுமாக உங்களுடைய ஆசையினை விட்டுவிட்டால் மட்டுமே நீங்கள் இறையடியை சேரலாம், துறவாக மாறலாம், இருக்கலாம். ஆனால் ஒரு சின்ன துளி நம்மளுக்கு ஆசை இருந்தாலும் நாம் முழுமையாக பற்றற்றவர்கள் என்று எண்ணிக்கொண்டு மார்த்தட்டி கொள்ள இயலாது. நன்றி. நாளை அடுத்த குறளில் நாம் சந்திக்கலாம்.